சமீப காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போன வீடியோ கூட பயங்கரமாக பேசி எனக்கு இந்த மாதிரியான ஒரு மருமகள் கிடைச்சிடலாம் கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசியிருப்பாங்க, அவங்க அப்பா பேசியிருப்பாங்க. ரவியை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்கன்னு அவங்க அப்பா பெருமையாக பேசியிருக்காருன்னு வச்சுங்க. தனுஷ் வந்து பிரச்சனை வந்துச்சு. எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு. அதை அம்மா அப்பா ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறாரு, குழந்தைகளையும் பேலன்ஸ் பண்ணுறாரு, ஸ்மூத்தாக டிவோர்ஸும் வாங்கிட்டார். அந்த பேலன்ஸிங் ரவி பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிட்டாருன்றதான் உண்மை. ரவி வந்து க்ளீனாகவே தெரியுது, நம்ம அவர் வந்து அங்கே போய் இணையறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படியே சண்டை மாதிரி இழுத்துட்டு போகிறத விட பேசி இதுதான் உங்கள் லைஃப், இதுதான் என் லைஃப் அப்படின்னு செப்பரேட் ஆகுதுன்னு சார். கரெக்டு தான். ஆனால் இவங்க வந்து குழந்தைக்கு அப்பா வேணும்னு நினைக்கிறாங்களே. ஆனால் இவர் தன்னை மீறி போயிட்டார். அதையும் அவங்க ஆர்த்தி வந்து ரியலைஸ் பண்ணணும். தன்னுடைய கண்ட்ரோலை மீறி ரவி போயிட்டார். அப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ வந்து காலம் தான் முடியும். கொஞ்ச நாளைக்கு 2 பேரும் அமைதியாக இருந்தாங்கன்னா இந்த ஓரளவுக்கு இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறி மாறி அறிக்கைகள் கொடுக்குறப்போ கோபம் தான் வரும். கோபத்தில் எந்த விஷயத்தையும் நம்ம சரியாக முடிவெடுக்கவே முடியாது. மேலும் மேலும் அதை வந்து இதாகும். கோர்ட்டில் போனாலே ஏன் டைம் கொடுக்குறாங்கன்னா, தனியாக இருக்கிறப்ப 2 பேர் மேலுமே தான் செஞ்ச தவறுகளை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு நமக்கு பர்சனலாக நம்ம தெரிஞ்ச விஷயத்தினால என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தையே ஒரு 6 மாதம் 2 பேருமே பேசாமல் ஆற போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்கு தரப்பில் உள்ள நியாயம் சரி தவறுகளை வந்து அவங்க அனலைஸ் பண்ணக்கூடிய டைம் கிடைக்கும். அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கலாம். இது கோர்ட் இதுக்கான வேலையை கண்டிப்பாக கொடுக்கும். 2 பேருக்குமே ஒரு டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரீதிங் டைம் மாதிரி கொடுத்து நீங்கள் தனியாக யோசிச்சுட்டு வாங்க, போங்க ஒரு 6 மாதம், இப்போ அது வரைக்கும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறது சரியாக இருக்கும். ஒருவேளை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு நான் 40 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாருன்னா என்ன ஆகும்? 40 லட்ச ரூபா எப்படி கொடுப்பாரு? வருஷத்துக்கு 4 கோடி 80 லட்ச ரூபா வந்து எப்படி கொடுக்க முடியும்? படங்கள் சரியாக போகல, சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரியே தான் இருக்குது. அப்படிங்கும்போது வாழ்க்கை முழுக்க கொடுக்க முடியுமா? 5 கோடி ரூபாங்கிறது வாழ்க்கை முழுக்க கொடுக்க முடியுமா? அப்போ கூட நான் வந்து மனைவியை விட்டு தான் பிரிகிறேன், என்னுடைய குழந்தைகளை விட்டு பிரியல. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்காக தான் நான் பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டு தான் அந்த வீட்டில் நான் இருந்தேன். கடைசியாக என்னோடய கரியரே காலியாக போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வெளில வந்தேன் அப்படின்றாரு. நான் படம் தயாரிக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற தயாரிப்பாளர்களை அவங்க போட மாட்டேறாங்க, நான் சொல்கிற இயக்குநர்களை போட மாட்டேன்றாங்க. இதனால் பாண்டியராஜ், விஜய் சேதுபதி படம் நடந்துகிட்டு இருக்கு, அதில் இவர் தான் நடிக்க. இப்போ பாண்டியராஜ், விஜய் சேதுபதி, நித்யா மேனன் காம்பினேஷன் தலைவன் தலைவின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் முதல் ரவி எடுத்து தான் போயிருக்கு. அதை வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதாக இருந்திருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒன்று கதையில் ஏதோ சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்கேன்றாங்க, இல்லை வந்து இவர் வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பண்ணலான்னாரு அப்படிங்கிறாங்க. இதுக்குள்ளே ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை நம்ம மாட்ட வேணான்ட்டு தான் பாண்டியராஜ் கிளம்பி போய் சத்யஜோதிக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்கு. சரி, அதுக்கு வெளியில் வந்து இப்போ பண்ண மாட்டேன்னு ஒரு உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாமே. நம்ம ஏதாவது 3வது நபர் மாமியார்னால குற்றச்சாட்டு வருதுன்னா, இல்லை நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், அவங்கள வர வேணான்னு சொல்லி அவங்க அதை ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துக்கலாமே. அதுக்காக குழந்தைகளை விட்டுட்டு வெளியே போகிற அளவுக்கு அவரையும் தனி ஒருவன்ட்டு கூட அவங்களுடைய பிரதர் ரொம்ப வருஷமாக வந்து அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க அடுத்தடுத்து படத்தை கமிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவருக்கு தர முடியல. இதை வந்து பல பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ரவி சாரை நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது, ரீச் பண்ணணுன்னா இவங்க தான் கதை கேட்குறாங்க, இவங்க தான் ப்ரொடக்ஷன் சைட்லாம் டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் நிறைய வந்துட்டு இருந்தது. இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கும். விஜயகாந்த் ராவுத்தர் நடந்ததும், விஜயகாந்த் ராவுத்தரும் இணை பிரியாத நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கல்யாணம் ஆகி ஃபேமிலின்ட்டு போகிற அப்புறம் அவங்க தனியாக போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இவர் கட் ஆயிடுச்சு. அது வந்து எல்லாருமே தனக்கு மனைவியாக இருக்கிறவங்க தன் கணவர் தனக்கு மட்டும்தான், தனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேற ஃபோனில் பேசியிருந்தாலே அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அது வந்து எல்லாருக்குள்ள நேச்சர் தான். அதை பேலன்ஸ் பண்ணுறது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜென்ஸ் தான் பேலன்ஸ் பண்ணணும். 2 குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அம்மா அப்பா அனந்தமையும் பேலன்ஸ் பண்ணணும், ஒய்ஃபையும். அது வந்து அதுவே ஒரு பெரிய வேலை. அது எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அம்மா அப்பாவையும் பேலன்ஸ் பண்ணும், ஒய்ஃபையும் பேலன்ஸ் பண்ணும். அது ஒரு பெரிய சிக்கல். அதை கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு போய் தான் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அந்த பேலன்ஸ் மிஸ் ஆனதுதான் பிரச்சனை. இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டாரு. அதான் சொல்கிறேன், அந்த பேலன்ஸை நீங்கள் ஆரம்பத்திலேயே பேலன்ஸ் பண்ணி தான் பரவாயில்ல. ஒரு பக்கம் மேலே போயிடுச்சு, அதனால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதுதான் இப்போ சிக்கல். இப்போ அவங்க தரப்பில் சொல்கிறது கரெக்டு தான். தனி ஒன்று பெரிய ஹிட்டு, பார்ட் 2 பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அண்ணா நம்ம தம்பி தானே, நம்ம கம்பெனி தானே பண்ணுவோம்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க நம்ம கம்பெனியில் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஏஜிஎஸ் தானே பண்ணாங்க, இல்லை இவங்க செகண்டும் ஏஜிஎஸ் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இவருடைய 2-3 வருஷமாகவே தொடர்ந்து இவருடைய கால் ஷீட்டை ட்ரை பண்ணுறாங்க, கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் நடந்திருக்கு. அதை வந்து சென்ட்ரல் பிளேஸில் இருக்கக்கூடிய யார் ஒய்ஃப் தரப்பில் வந்து குறையே இருக்கட்டும், ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவரில் பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். அதை பண்ண முடியலையே. அதை பேலன்ஸ் பண்ணி தானே இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது.
மாமியாரை கட் பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள வர்றதுக்கு பிடிக்கல, அதை கட் பண்ணியிருக்கணும். அண்ணன் அப்போ அப்பா அம்மா பேலன்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கணும். இப்போ தனுஷ் இருக்காருன்னு வச்சுங்க, தனுஷ் வந்து பிரச்சனை வந்துச்சு, எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு. அதை அம்மா அப்பா ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறாரு, குழந்தைகளையும் பேலன்ஸ் பண்ணுறாரு, ஸ்மூத்தாக டிவோர்ஸும் வாங்கிட்டார். அந்த பேலன்ஸிங் ரவி பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிட்டாருன்றதான் உண்மை. அவருக்கு அந்த பாண்ட் சில்வர் ஸ்பூனாக இருக்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியல போல, கொஞ்சம் ஓப்பனாக இருந்துட்டார். அதனால் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்கிது. ஏன்னா ஒரு வேளை வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் வீட்டை விட்டு என் மனைவியை நான் அனுப்பலை, அங்கே இருக்க முடியல, நான் தானே வெளியே வந்துட்டேன், நான் உங்களை என்னைக்கா துன்புறுத்தினா கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்லாம் கேட்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு, ஏன் வீட்டை விட்டு வெளியில் ஏறி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும், ஏன் இன்னொரு வீட்டுக்கு போகிறாருன்றாங்க. இது வந்து பிரச்சனை போய்கிட்டே இருக்குது சார். இது வந்து ஆர்கியூ பண்ண பிரச்சனை போகும். இதை வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஆற போடுறது தான் நல்லது. 2 பேருமே அமைதியாக இருந்தாங்கன்னா, இது ஏதாவது ஒரு பின்னாடி இந்த குழந்தைகள் நலன், ரவியினுடைய எதிர்காலம் எல்லாம் சேர்ந்து பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதி காப்பது தான் சிறந்தது. ஆண்ட்ரியா படத்துக்கு தயாரிக்கிறதா இருந்தாங்கலாம் சொல்லப்படுது. சுஜாதா விஜயகுமார் அவர்கள் அந்த படத்துக்கு ஃபினான்ஸுக்கும் இவரை தான் கையெழுத்து போட சொல்லி கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இல்லை, இதெல்லாம் மாறி மாறி சொல்லக்கூடிய விஷயங்கள். இதை வந்து என்னென்னா அவங்க தான் ஆதாரத்தோடு சொல்லணும். இது வெளியில் வரக்கூடிய தகவல், நிறைய தகவல் சொல்கிறாங்க. அது வந்து உள்ளுக்குள் நடந்த விஷயம் பலருக்கும் தெரியும், பலருக்கு தெரியாது. அதனால் உள்ளுக்குள் நடந்த விஷயம் என்ன நடந்திருக்குங்கிறது ரவி ஆதாரத்தோடு பேசணும். கையெழுத்து போட்டிருக்காரா போலியான்னு. கையெழுத்து போட்டிருந்தாருன்னா இவங்க தரப்புலேருந்து ஏன் சொல்கிறாங்க, நாங்கள் 100 கோடி ரூபா கடனில் இருக்கேன்னு ஏன் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இப்போ அடுத்த படம் ரிலீஸ், அடுத்த படம் பண்ணுறாரு இல்லையா, அப்போ உண்மையிலேயே ஒரு கையெழுத்து போட்டு அடுத்த படத்துக்கு பிரச்சனை வருமே, தயாரிப்பாளர் தெரியாதா? இப்போ அடுத்த ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு வடசென்னை பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த கடன் உண்மையிலே கையெழுத்து போட்டிருந்தாலும் அந்த படத்துக்கு சிக்கல் வருமே. அப்போ உண்மை தெரிஞ்சிருமே, உண்மையிலே ரவி கையெழுத்து போட்டிருக்காரா இல்லையான்னு. இண்டஸ்ட்ரிக்குள்ளே தெரிஞ்சிருமே அவங்களுக்கு, ரவி கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காருப்பா, இவர் ரவி வச்சு படம் பண்ணால் அந்த கடன்லாம் வந்து நிற்கும், சிக்கல் வரும்னு தெரியுமா இல்லையா? அதனால் வந்து அப்போ தெரியும் உண்மையிலே ஒரு தான் கையெழுத்து போட்டிருக்காரா என்னங்கிறது அப்போ தான் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு சரியாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. படம் வந்து ஓடினாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அக்கௌண்டபிலிட்டி இல்லை, உங்கள் படம் ஓடலை அப்படின்னு சொல்லி. படம் உண்மையிலே ஓடல தானே, 3 படமுமே அடங்குமுருகம் ஓடல. அடங்குமுரு நல்ல வியாபார ரீதியான விமர்சன ரீதியாக பற்றி பேசப்பட்ட படம், வியாபார ரீதியாக படம் போடல. 3 படமுமே பெருசாக போகல. 3 படத்தினுடைய லாஸுங்கிறது பெருசாக பாதிக்கப்படக்கூடியது யார்? ப்ரொடியூசர்ஸ் தான். பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் தான் பெருசாக பாதிக்கும். சம்பளம் கொடுக்குறாங்க, கொடுக்கல, படம் ஓடாதனால சம்பளம் கொடுக்காம வந்திருக்காங்கிறதா 2வது விஷயம். பாதிப்பு வந்து படம் ஓடி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓடி இருந்தால் இப்போ இதே இது இவங்க இந்த பிரச்சனை வராமல் இருந்தால், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படாமல் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைலாம் வெளியே வந்திருக்காது. ரவி இன்னொரு படம் பண்ணியிருப்பார், அந்த கடன் அடைச்சிருப்பாங்க, சுமூகமாக அப்படி நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். இப்போ அதில் சிக்கல் வந்தது தான் இவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ள பிரச்சனை. ரவியோடைய குடும்பத்தினர் வந்து யார் பக்கம் இருக்காங்க? ஆர்த்தி பக்கம் இருக்காங்களா இல்லை கெனிஷா பக்கம் இருக்காங்களா? 2 தரப்பையும் பேசுறதுக்காக தான். அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சமீப காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போன வீடியோ கூட பயங்கரமாக பேசுகிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு மருமகள் கிடைச்சதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசியிருப்பாங்க, அவங்க அப்பா பேசியிருப்பாங்க. ரவியை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்கன்னு அவங்க அப்பா பெருமையாக பேசியிருப்பார். அப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இப்போ சண்டைன்னு வர்றப்ப மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. இல்லை கெனிஷா தரப்பை ஏற்றிக்கிட்டாங்களான்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் யாருமே எந்த தரப்புமே ஏற்றுக்கல. அது 2 தரப்புமே ஏற்றுக்கல. இப்போ ஒன்றும் அந்த வந்து ஒன்றும் அஃபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்களா, இல்லைப்பா நீ வேணாம். இல்லை, அது கண்டிப்பாக ரவி தரப்பு அப்பா அம்மா தரப்புலாம் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியாக இருக்கிறது யார் உடச்சி வெளியில் போகிறது யார் ஆசைப்படுவோம்? ஆமாம், கெனிஷா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரவி வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்தார், இங்கே வரும்போது மனநிலை ரொம்ப மோசமாக இருந்தது, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இங்கே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆனார், ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் மாதிரி வந்திருக்காரு. அப்படியே வெளியில் ரொம்ப டிப்ரெஷனில் போயிருந்த, ஒருவேளை வேறு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ரைட்டு, நீங்கள் வந்து நல்லா அறிவுரை சொல்லி அவர் உடம்பை தேர்த்தி ஃபேமிலியோட சேர்த்து வச்சுருக்கணும். கரெக்ட் தானே அது? உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு, நான் ஒரு பிரச்சனையில் வர்றேன், என்ன பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு என்னை வந்தோடனே கொஞ்சம் காம்பவுண்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்லி உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு அங்கேயும் சில அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறது நல்ல நண்பர்களுக்கு அழகு. அதெல்லாம் செஞ்சுருக்கணும், ஏன் செய்யலை? அப்போ வந்து இது ஒருத்தரும் மாறி மாறி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. ஏன்னா இது இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே இவங்க 2 பேரும் சொன்னதான் நம்ம சொல்கிறோம். இதுவுமே நம்ம சொல்கிறோம், அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து நானும் சொல்கிறேன். நான் அவங்க கூட இருந்து பார்த்து சொல்லலான்னு நானும் கேள்விப்பட்டதை கூட இந்த கேள்வியாகவே கேட்கல. இது எல்லாமே அவர்கள் மாறி மாறி கொடுக்கப்பட்ட அறிக்கையில் வந்த விஷயம்தான். நானே அந்த அறிக்கையை மட்டும்தான் கேள்வியாக கேட்குறேன். அப்போ வச்சு பார்க்குற அப்படித்தான் தோணும். நீங்கள் உண்மையை நல்ல ஒரு வெல்விஷராக, ஒரு ஃப்ரெண்டாக ஒரு இருந்தீங்கன்னா அவங்கள வந்து இவர் மேலே தவறுகள் இருந்தால் சொல்லி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அவங்கள்ட்ட தவறுகளை சொல்லிட்டு
அதுக்கு போய் சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சேர்த்து வைக்க முடியாத பட்சத்துக்கு இவங்க வேறு ஏதாவது அடுத்த கட்டமாக முயற்சி பண்ணியிருக்கலாம். அவங்க ஃபாதர் கிட்ட பேசி நீங்கள் ஏதாவது ஒன்று கொஞ்ச நாள் இருங்க, உங்க கூடவே இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதான குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அவர் பண்ணது மிஸ்டேக் வந்து அங்கேயே தங்கிட்டது தான் பெரிய மிஸ்டேக் தான் சொல்கிறாங்க 2 பேரும். அதனால தான் அவர் ரொம்ப ஒரு இதில் அவர் தரப்பு நியாயமே எடுபடாமல் போயிடுச்சு. இப்போ அந்த இவர் லீகலாக வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு திருமணம் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பிரச்சனை கோர்ட்டில் இருக்கிறப்பயே ஒரு கல்யாணத்துக்கு இவர் கூட்டு வந்தது தான் இங்கே அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அதனால தான் இப்போ வந்து அந்த சிக்கலும் இல்லாமல் இந்த சிக்கலும் இருக்குது. மாறி மாறி குற்றச்சாட்டு. நான் வந்து இணையதளத்தில் பார்க்கும்போது 2 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஆர்த்தி கேங், ஒரு பக்கம் ரவி கேங், அப்படி 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. நானும் நிறைய பார்க்குறேன், நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ரவிக்கு ஒரு பக்கம் ஆதரவு வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆர்த்தி அவர்கள் பக்கம் ஆண்களால் பாதிக்கப்பட்டவர் ரவி பக்கம் இருக்காங்க, பெண்களால் பாதிக்கப்பட்ட பக்கம் வந்துட்டாங்க. அந்த 40 லட்ச ரூபா கேட்டாங்க பாருங்க, நீங்க ஒரு பார்வையில சொன்னீங்கல்ல, ஆனா அது அப்படியே 70% பேர் வந்து அப்படியே ரவி பக்கம் திரும்பிட்டாங்க. அது யாருமே பார்த்தோன்னே குபீர்னு தான் இருக்கும். கண்டிப்பா 40 லட்ச ரூபா ஜீவன அவசியமா, மாசமா பாத்தியா ரவி கேட்டதெல்லாம் கரெக்டு தான்ப்பா அப்படின்றதான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். 40 லட்ச ரூபா கொடுக்க முடியாமல் இங்கே இருக்கு டைவர்ஸ் வாங்க மாரி அப்படிங்கிறது அதோடைய அவங்க வச்ச செக் மாதிரி. செக்கு தான், செக் வச்சிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அதை அப்படியே நேற்று ஃபுல்லாக மீடியா கேரி ஓவர் பண்ணது எல்லாமே 40 லட்சம் 40 லட்சம் கார்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டு இருக்கு. பிரேக்கிங் நியூஸ் 40 லட்சம். அது எல்லா சேனல்லையும் நியூஸ் சேனலில் பிரேக்கிங் ஓடுது. ஜீவனாம்சம் 40 லட்சம் கேட்ட ஆர்த்தி அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. 6 மாசம் ஜீவனாம்சம் வாங்கினா ஒரு படம் எடுக்கலாம். ஆமா, அது வந்து என்னன்னா அவங்க ஒரு செக் வச்சிருக்காங்க, கொடுக்க முடியாது, இது பெரிய தொகைன்னு தெரியும். அவங்க என்னதான் செக் வச்சிருந்தா கூட இதுக்கு அவங்க விளக்கம் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை, நீங்க பாருங்க அவங்க பேரு தானே வேற மாதிரி. விளக்கம் சொன்னா கோர்ட்ல நிக்க, அதில் எப்படிங்க நான் சும்மா தான் கேட்டேன் கோர்ட்ல விளக்கம் சொல்ல முடியுமா? இப்போ கோர்ட் கேட்பாங்கல்ல, நீங்க என்ன விளையாடுறீங்களா நீங்க அப்படின்னு. இல்லை, இப்போ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போதோ நாளைக்கு போகும்போதோ எனக்கு இவங்க விவாகரத்து கொடுக்க மறுத்துட்டு தான் இவங்க இது அதிகமான அமௌண்ட் கேட்குறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு தெரியும். அவங்களுக்கு 40 லட்சத்துக்கு உங்களுக்கு என்ன செலவும்பாங்க, குழந்தைங்களோட செலவு இருக்கு, என்னோட செலவு இருக்கு, இவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு அதுக்கு உண்டான ரீசன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முடிவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாம், எல்லாருக்குமே இப்போ என்னன்னா மாறி 2 பேரும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நடுவில் பேசுறதுக்கு ஆளே கிடையாது சார் உங்களுக்கு? இல்லை, பேசியிருக்காங்க. ஏன்னா வெரி பிகினிங்லேயே பேசியிருந்துருக்காங்க. 2 ஃபேமிலியும் பேசியிருக்காங்க, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் மீறி போயிடுச்சு. கை மீறி போனதுன்னு விளைவு வந்து இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு. அதான் கணவன் மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்து அவங்களோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நிலைமை. ரொம்ப போட்டு அமைக்க வச்சோன்னா கணவனாக இருக்கட்டும், மனைவிக்கும் உண்டான சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும். கணவனாக இருந்தாலும் கணவனுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தலையிட்டு எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சா இதுதான் ஒரு கட்டத்தில் பஸ்ட்டாக எப்படி வெளியே போயிடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்கே போகிற, என்ன வர்ற, ஏன் ஃபோன் பண்ணிச்சுரா, யார் ஃப்ரெண்டு கூட போகிற, அதை விட்டுருங்கன்ற. எல்லாருக்கும் பர்சனல் லைஃப் இருக்கும், எல்லாருக்கும் பர்சனல் வாழ்க்கை இருக்கும். அதை லிமிட்டை மீறி போகிறப்ப பிடிச்சிக்குங்க. அது லிமிட்டை நீங்கள் அது அந்த வெளியே விடாமல் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தான் பஸ் அவுட் ஆகும். செவரு எரி குச்சி ஓடுற மாதிரி, செவரு எரி குச்சி ஓடுற மாதிரி. இது ரவி விஷயத்து அது மாதிரி தான். ரவி விஷயம் மட்டும் கிடையாது, எல்லா குடும்பத்தையும் இதுதான். கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கணும், அவங்களுக்கு உண்டான ஒரு ப்ரைவேசியை கொடுக்கணும். இல்லைன்னா அது வந்து இந்த மாதிரியான சிக்கலில் தான் வந்து விடும். ஏன்னா அது கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த பையன் பாவம்ப்பா ரொம்ப அவஸ்தைப்பட்டார். இப்பயாவது கொஞ்ச நாள் நிம்மதியாக அங்கே இருந்துட்டு போட்டோமான்னு சொல்லும் போது எனக்கு வந்து சில பேர் சொல்கிறாங்க, சொல்லும் போதே நம்மளுக்கு யோசனையாக வருது, இவ்வளோ பெரிய நடிகர் அவரை எப்படி அவ்வளோ துன்புறுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போதோ அது காரணம் வந்து அவர் வெளில சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்துட்டார். வெளில சொன்னால் நம்மளை என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரிலாம் வீட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டா நம்மளுடைய இது இமேஜ் என்ன ஆகும், அதனால தான் இப்போ அவனால் அமைதியாக இருந்தார். சொல்கிறதுல திரும்ப சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு அங்கே நிம்மதி இல்லை, எனக்கு அங்கே சுதந்திரம் கிடையாது, என்னை ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினாக தான் வச்சுருந்தாங்கன்னு அந்த குற்றச்சாட்டு தான் சொல்கிறாரு. இப்போ அந்தளவுக்கு ஏன் நீங்கள் அந்த அளவுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அவரை விட்டீங்க? அந்த பக்கமும் யோசிக்கிறோம்ல. அதனால தானே இன்னைக்கு வந்து வெளியில் போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி நபரே கிடையாது. அதனால தான் சொல்கிறீங்க. ஒரு 2 மாதத்துக்கா 3 மாதத்துக்கா ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறாரா, இங்கே வெளியில் போகிறாரா, நீங்கள் விட்டுறணும். எல்லாத்துலேயும் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகிறது தான் சிக்கல் குடும்பத்துக்குள்ள. சொல்லுவாங்களா, எங்கே சுத்தா நீங்கள் தான் வந்தானோ எத்தனை நாள் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டே வாழ்ந்துட்டே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி. இன்னொரு தரப்பு இதுவும் சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க அந்த ஜெயமுறை ஃபேமிலியோட இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்றாங்க. தனியாக வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பத்தில் தனியாக வந்துட்டாங்களாமே. ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாளே நாங்கள் தண்டு அவங்க வீட்லேயும் இல்லை, இவங்க வீட்லேயும் இல்லை. ஓகே, இவங்க தனியாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க லைஃபை. ஓகே, கிட்டத்தட்ட 15 வருஷமா தனியாக தான் ஈசிஆரில் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க, அப்புறம் பெசன்னரில் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. சொந்தமாக வீடு வாங்கி கட்டி 2 பேரும் தனியாக தான் இவங்க ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. ஓகே, தனி செப்பரேட்டாக தான் இருந்திருக்காங்க. அவங்க குடும்பத்திலையும் இல்லை, இவங்க குடும்பத்திலையும் இல்லை. அதனால் அவங்க வந்து தனியாக தான் இருந்திருக்காங்க. 2 குழந்தைகளோட அவங்க தனியாக தான் சந்தோஷமாக தான் லைஃப் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு அளவுக்கு மேலே போகிறப்போ ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி தான் வெளியே போயிருக்காரு.
ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக 2 சைடும் பயங்கர டேமேஜஸ் இருக்குது. 2 பேருக்கும் மாறி மாறி டேமேஜஸ் இருக்குது. இப்போதைக்கு தேவை அமைதி தான் தேவை. அமைதியாக இருந்தாங்கன்னா காலமாக அப்படியே எல்லாரும் மனசையும் மாற்றி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இப்படியே போச்சுன்னா ரவி அவருடைய சினிமா கரியரை கூட பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. கண்டிப்பாக பாதிக்கும். மனசு வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா மூஞ்சி வந்து வாடி போயிடும். மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக அவர் இப்போ பார்க்கும்போதே அந்த முகத்தில் அந்த நிம்மதி இல்லாமல். ஏன்னா ஒரு நடிகருக்கு முக்கியமான விஷயமே மூஞ்சி தான், முகம் தான். அந்த முகம் வந்து அந்த முகத்தில் அந்த நிம்மதியே இல்லை இல்லை. அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் வந்து பாருங்கள், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம், ஒரு விஷயத்தை உள்வாங்கி நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதெல்லாம் கேரியரை பாதிக்கும். சீக்கிரம் அது முடிவு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருக்குமே அதே தான். 2 பேரும் சுமூகமாக போனாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். நன்றி சார். நன்றி.